உன் அக்கா அங்க வரணும்னா நீ இங்க வரணும். உன் அக்கா கழுத்துல நீங்க பார்த்த மாப்பிள்ளை கட்டுற தாலி ஏறணும்னா உன் கழுத்துல நான் கட்டுற தாலி ஏறணும். நீங்க வந்து சேர்ந்த 10வது நிமிஷம் உன் அக்கா மண்டபத்துல இருப்பா. அப்படி இல்லனா அம்மா கோகிலா நீயே சொல்லுமா. நல்லா மூஞ்ச காட்டு. இல்ல ஆனந்தி, நீ வராத, வேணாம். என் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத, வராத. அட வராத. அழகப்பம் பெத்ததுக்கு எதுக்கும் அகம்பாவத்துக்கு குறைச்சலே இல்ல போல் இருக்க. நீ பேசுனது போதும். ஆனந்தி, உன் அக்கா பேச்ச கேட்டீன்னா போக போறது உன் அக்காவோட வாழ்க்கை தான். அப்புறம் சொன்னிய என் அப்பா அம்மாவோட கனவு ஆசை, அப்புறம் கடைசியா ஏதோ சொன்னிய கௌரவம், அதெல்லாம் காத்தோட காத்த பறந்து போயிடும். இத்தனை நாளா நீ எந்த கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டியோ, எந்த கல்யாணத்தை நடத்தணும்னு போராடினியோ, அந்த கல்யாணம் நடக்காம போயிடும். இப்ப இருக்கிற நிலைமையோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியல. நாளைக்கு காலையில உன் அக்கா மண்டபத்துல இல்லன்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க என் கூட தான் இருந்தான்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா உன் அக்காவை பத்தி ஊர் என்ன பேசும்? அதை தாண்டி உன் அக்கா கல்யாணம் நடக்குமா? அவமானத்துல உங்க அப்பா அம்மா மண்டபத்திலேயே தூக்கு போட்டு தொங்குவாங்க. கல்யாண வீட எழவு வீட மாறிடும். இதெல்லாம் நடக்கணும் நீ ஆசைப்பட்ட நீ வர வேணாம் ஆனந்தி. ஆனா நீ தான் பெரிய தியாகியாச்சே, குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வ. இது பெரிய தியாகம்லாம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீ தப்பு பண்ற ஜோயம்பலிங்கம், என் அக்காவை விட்டுரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், நீ கெஞ்சி கேட்டாலும் சரி, கொஞ்சி கேட்டாலும் சரி, நான் உன் அக்காவை விடவே மாட்டேன். உன் அக்காவோட வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா நீ இங்க வந்து சேரு. இல்லன்னு வெய்ய. டேய் சேகரு, என்னடா ரெடியா இருக்கியா? அண்ணே தாலியோட ரெடியா இருக்கண்ணே. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கட்டிடுவேனே. கட்டுறா தாலிய. சரிண்ணே. வேண்டாம், வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், வேண்டாம். ஏன் சேகர்? வேண்டாம். ஏய், கவலைப்படாத, உன்னை போய் நான் அடிப்போனா? பாத்தியா ஆனந்தி, உன் அக்கா மேல சேகர் எம்பிட்டு பாசமா இருக்கான் பாத்தியா? அவ கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு எம்பிட்டு ஆர்வமா இருக்கான்னு பாத்தியா? நீ சீக்கிரமா வந்துடு, இல்லனா உன் அக்கா வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் நீ இங்க வரும்போது உங்களோட 2 ஹீரோ சுத்திட்டு இருப்பானுங்களே, ஒன்னு அன்பு, இன்னொன்னு மகேஷ். அந்த மாதிரி யாரையும் கூட்டிட்டு வந்துடாத. அப்படி கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன்னு வைய, நீ இங்க வர்றதுக்குள்ள சேகர் உன் அக்கா கழுத்துல தாலிய கட்டி சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சிருவான். அக்கா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். இல்ல இல்ல, நான் வரேன், நான் வரேன். அக்கா எதுவும் பண்ணிடாத, நான் வரேன். வா 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 வா. மண்டபத்து வாசல்ல கோட்டசாமி காரோட காத்துட்டு இருப்பான். சீக்கிரமா ஏறி வந்துடு, மாமன் தாலியோட காத்துக்கிட்டு இருக்க. ஏ ஆனந்தி, அவன் தான் கூப்பிடுறானா, நீயும் போறங்கற. நீ தனியா போய் என்னடி பண்ணுவ? அதெல்லாம் எனக்கு தெரியல ரெஜினா. எப்படியாச்சும் முதல்ல அக்காவை போய் காப்பாத்தி கூட்டியாரு. ஏய், அங்க போனா நீ வரவே முடியாதுடி. இத ஃபர்ஸ்ட் அன்பனி கிட்ட போய் நான் சொல்றேன், அவர் பாத்து பாரு அந்த பொறுக்கிய. ஏய் சௌதரியா, இது அக்கா வாழ்க்கை, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். அக்கா வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ
அதே அளவுக்கு உன் வாழ்க்கையும் முக்கியம் ஆனந்தி. என் வாழ்க்கையெல்லாம் முக்கியம் இல்ல. ஏற்கனவே என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இனிமே போறதுக்கும் எதுவும் இல்ல. என் அக்கா வாழ்க்கைதே முக்கியம். நான் இப்ப அங்க போறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அன்புக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் தெரியவே கூடாது. ஒருவேளை நான் வரலன்னா எதையாவது சொல்லி சமாளிச்சு என் அக்காவோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு என் அக்கா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அவன் சொன்ன மாதிரி இங்க ஒரு சாவு விழும். அது என்னோட சாவாதான் இருக்கும்.